வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருநெல்வேலியில நடந்த இண்டி கூட்டணியோட தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி சில கருத்துக்களை தன்னறியாம பேசியிருக்கிறார். அது என்னன்னா, அவர் திமுக அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல பிரதான கூட்டணி கட்சியான திமுகவை பத்தி அவர் புகழ்ந்து பேசும் பொழுது, தமிழகத்திற்கு பெரியாரை போன்ற ஆளுமைகளை தந்த கட்சி இந்தியா, தமிழ்நாட்டின் பெருமையை சொல்லும் பொழுதும் தமிழ்நாடு ஏன் பெருமைன்னா பெரியாரை போன்ற ஆளுமைகளை, பெரியார், அண்ணா, காமராஜ், கலைஞர். காமராஜர் அப்படியே ஏதாவது ஊர்கா தொடுற மாதிரி அவங்க காங்கிரஸுங்கிற இன்னும் கொஞ்சம் போல ஞாபகம் இருக்கிறதுனால காமராஜரையும் சேர்த்துக்கிடுறார். மற்றபடிக்கு அவர் இந்த 3 பேரை மட்டும்தான் சொல்றார். தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய பாரதி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை இவங்களை பற்றியெல்லாம் அவருக்கு யாரும் சொல்லித்தரல போல் இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், சமூக நீதிக்கெல்லாம் வித்திட்டது இந்த தமிழ்நாடு, மூல காரணம் பெரியார் அப்படின்னு சொல்றார். இந்த பெரியாரை பற்றியும் அப்புறம் இன்னும் 3ஆவதா ஒன்று சொல்றார், எனக்கும் தமிழகத்துக்கும் பரம்பரையா இங்க தொடர்ச்சி இருக்கு, எங்கள் குடும்பத்துக்கும் இங்க ஒரு குடும்ப உறவு இருக்கிறது அப்படின்னு. கரெக்ட். அந்த குடும்ப உறவு என்னன்றதான் இப்ப நான் சொல்ல போறேன். ராகுல் காந்திக்கு சரியான வரலாறு சொல்லித்தரப்படவில்லை என்பதனால் உண்மையான வரலாறு அவர் தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பெரியார் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லை. தமிழக அரசியலில் சமூக தளத்துல இயங்கின ஒரு ஆளுமை. அது இந்தியாக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய ஆளுமையான அந்த அளவுக்குலாம் அவர் ஒரு பெரிய ஒர்த்து கிடையாது. காரணம், அவர் இதே தமிழ் மொழியை ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கார். தமிழ்ல மிகப்பெரிய நூலான திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு திருமணம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆணும் பெண்ணும் யாரும் யாரோடு பிடித்தவர்களோடு இருந்து கொள்ளலாம், திருமணம் என்பது கிரிமினல் சட்டமாக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் முரண்பட்ட கருத்துக்களை சொன்னவரை ஒரு பொது தளத்துல ஆளுமைன்னு சொல்லுவது தவறு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, அண்ணா, கருணாநிதி, பெரியார் இவர்களுக்குள்ள உறவு இது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிய வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றேன். இந்த பெரியார் அண்ணாதுரையை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார் என்பதை இந்த வீடியோல நான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார். உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா அண்ணாமலை 21ஆம் பக்கம்னு குறிப்பிட்டு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதை போய் நீங்க இப்ப கேட்டு தேடி வாங்கி அந்த வீடியோ இப்ப சமீபத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள வந்த வீடியோ தான். அதை நீங்க தேடி பார்க்கலாம். இவர் திமுகவை பத்தி பெரியார் என்னென்ன சொன்னார்னா, கண்ணீர் துளிகள்னாரு, இன்னார் மகன்கள் அப்படின்னு வேற சொன்னாரு. உடனே அதற்கு அண்ணா அதனால்தான் நாங்கள் பெரியாரை தந்தை என்று சொல்கிறோம் அப்படின்லாம் சொன்னார். இதுதான் அவங்களுடைய அரசியல் தரம். இந்த தரத்துக்கு கொஞ்சமும் குறையாமல் இன்றைக்கும் இந்த திமுக கழகம் நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா? பெரியாரை கிண்டல் பண்ணி முரசொலியில இந்த சமூக நீதின்னு சொல்றீங்களே, பெரியார் வகுத்த சமூக நீதி, அதற்கு என்ன செஞ்சாராம் பெரியார்? கருணாநிதி சொல்றார், வறட்சிகள்லாம் புடவை கட்டுறதுனால துணி விலை கூடி போச்சு, வறட்சிகள்லாம் சாப்பாடு சாப்பிட்றதுனால அரிசி விலை கூடி போச்சு இப்படின்னு பெரியார் சொல்வதாக கருணாநிதி முரசொலியில கார்ட்டூன் போட்டவர். இதுதான் இவர்களுடைய இந்த 3 மாபெரும் தலைவர்கள் ஆளுமைகளுடைய லட்சணம். அடுத்தது, இவர்களால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன நடந்தது? காங்கிரஸை எதிர்த்து தான் பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் பண்ணார். இந்த திராவிட இயக்கத்தின் சித்தாந்தம் என்பது என்னன்னு சொல்லும் பொழுது அவர் முதல்ல சொல்றார், காங்கிரஸை ஒழிப்பது, காந்தியை ஒழிப்பது. அப்புறமா தான் 3ஆவதாக நாங்க மாநில சுயாட்சின்னு சொல்றார். அப்ப காங்கிரஸை ஒழிப்பதை வாழ்நாள் முழுவதும் சித்தாந்தமாக வைத்திருந்தவர் பெரியார். அண்ணாதுரை யாரை எதிர்த்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார்? உங்களுடைய காங்கிரஸ் அரசு, லால் பகதூர் சாஸ்திரி அன்னைக்கு இருந்த உங்களுடைய காங்கிரஸ் அரசு. ஜவஹர்லால் நேருவை அண்ணா பார்லிமெண்ட்ல எப்படியெல்லாம் நக்கல் அடிச்சிருக்கார் தேடி பாருங்க. பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸை படிச்சு பாருங்க. உங்களுடைய பாட்டி, உங்க தாத்தாக்குன்னு இருந்ததை சொன்ன உங்க பாட்டி மதுரையில என்ன பாடுபட்டாங்க, அடிச்சு மண்டையெல்லாம் உடைஞ்சு. அன்னைக்கு மட்டும் நெடுமாறனும் சித்தனும் இல்லை என்றால் உங்கள் பாட்டி என்னைக்கோ பரலோகம் போயிருப்பாங்க. அதுதான் போச்சா?
உங்களுடைய தந்தை, அவருக்கும் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்ற சோகத்தை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் உங்க குடும்பத்துக்கு நீங்க நெருக்கம்னு நீங்களும் சொல்றீங்க. நீங்க மட்டும் சும்மா இருந்தீங்களா? உங்க தலைமுறையில கனிமொழியை என்ன பாடுபடுத்துனீங்க? கீழே முதல் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே முதல் மாடியில தயாளு அம்மாவிடம் விசாரணை, கனிமொழி திகார் ஜெயிலில். நீங்களும் சாதாரண வேலை பண்ணல. இப்ப எல்லாம் வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக மோடி என்ற ஒற்றை மனிதனை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் போட்டு அப்படியே மூடிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரியும், நீங்க ஒரு சின்ன குழந்தை வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத மாதிரியும் இந்த ஸ்டேஜில் வந்து பேசுறீங்க. மீனவர்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, உங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த 10 ஆண்டு காலத்தில் 800 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். காரணம் என்ன? உங்கள் தாயார் வேலுப்பிள்ளை பிரபாகரன், ஈழத்தமிழர் விடுதலை புலிகள் தலைவர், அவர்தான் உங்கள் தந்தையை கொன்றதாக தவறாக கருதியதால் என்ன நடந்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை, அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக 800 தமிழக மீனவர்கள் 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு உங்கள் தாயார் காரணமாக இருந்தார். கருணாநிதி உடந்தையாக இருந்தார். இப்ப நீங்க வந்து சொல்றீங்க தமிழர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் முதல்ல நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு. எப்படி நிற்பீங்க? நீங்க நின்ன லட்சணம் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டோமே. ஆகையினால புதுசா எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஏதாவது சொன்னா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைய 2024 மிக மிக வித்தியாசமான ஒரு தேர்தல் களம். ஆகவே உழைப்பை நம்பி நீங்க வாக்கு கேளுங்க. நீங்க செய்ததை சொல்லி வாக்கு கேளுங்க. செய்வோம் அப்படின்னு சொல்லியும் பொய்யான வரலாறுகளை நீங்களாக புனைவு செய்தும் தயவு செய்து பேசாதீர்கள். நன்றி.